பிஜேபியும் ஆட்சி தமிழ்நாட்டில் வருது அப்படின்னாலே தமிழக வாக்காளர்களுடைய மைண்ட் செட் வந்து விரோத கட்சி இல்லைன்றது மக்களுக்கு வந்து பிரத்யட்சமாக புரியுது. ஒரு காலத்தில் அவங்க வந்து கடவுள் எதிர்ப்பு எல்லாம் பேசியிருக்கலாம். இன்னைக்கு வந்து அவங்க வந்து கூட்டணி கட்சிகளை நாளடைவில் பலவீனப்படுத்தி கொண்டு தாங்கள் உயர்ந்து பலப்பட்டு வந்துடுவாங்க. இது வந்து அவங்களோட கூட்டணி வைக்கிறதுன்றது வந்து நிச்சயம் அதுதான் அவர் செய்கிறார். அவர் என்ன பிஜேபியினுடைய தொலைநோக்கு பார்வை என்னன்னு கேட்டீங்கன்னா, அது சிக்கந்தர்மலை முருகன்மலை இல்லை, அண்ணாமலை திமுக எதிர்த்த அளவுக்கு அதிமுக தலைவர்கள் எதிர்ப்பு. தமிழ்நாட்டினுடைய திரைத்துறையில் இருக்கக்கூடிய உச்சபட்ச நட்சத்திரங்கள் ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த போதை கலாச்சாரம் வந்து இருக்கு. முருக பக்தர்கள் மாநாடுங்கும் போது அது முருக பக்தர்கள் மாநாடாக நடந்திருந்தால் அங்கே வந்து பக்தர்களுக்கு ஒரு விதமான ஒரு பிடிப்பும் ஒரு மரியாதையும் அவங்க மேலே ஏற்பட்டிருக்கும். எல்லாரும் வாங்க எங்கள் பின்னாடி அணி திரளுங்க, இந்துக்களுக்கு எதிரானவர்கள்லாம் ஒழிக்க போகிறோம், இப்படிலாம் நீங்கள் பேசும்போது மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் பேசுகிறாங்களா, மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறாங்களா? நியூஸ் ஸ்கொயர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சாவித்ரி கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ பாஜகவோட தாவைக்க கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா சார்? அமித்ஷா அவர்கள் பேசியதை எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ தாவேக்கா வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, பாஜக வந்து கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்க சொல்லிட்டு பிற்பாடு கூட்டணி வச்சாங்கன்னா அவன் இமேஜ் வந்து தரமட்டமாகிடும். கண்டிப்பாக கூட்டணி வைக்க வாய்ப்பு கிடையாது. அப்படி கூட்டணி வச்சா அது தற்கொலையாக தான் இருக்கும். அமித்ஷா ரொம்ப நம்பிக்கையாக சொல்கிறாரு சார். அதான் அப்போ அப்படி தான் வந்து அதிமுகவையும் அவர் சொல்லிட்டு இருக்காரு, கூட்டணி ஆட்சி நாங்கள் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து கலந்து பேசி ரெண்டு தலைவர்களும் ஒன்றா சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து கூட்டணி கட்சிக்கு மதிப்பு கொடுக்குறாருன்னு அர்த்தம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விரும்பாட்டியும் எங்ககிட்ட கூட்டணி வச்சு தீரணும் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுத்து கூட்டணி வச்சான்றது எல்லாருக்கும் தெரியும். கூட்டணி வச்சுட்டு பிற்பாடு கூட்டணி ஆட்சி தான், நீ தனித்த ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, இது இப்போவுமே இவங்களை வந்து டம்மி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு ஐ திங்க். நான் என்ன நினைக்கிறேன்னா, அமித்ஷாவினுடைய இந்த பேச்சு வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு விரிசல் ஏற்படுவதற்கும் ஒரு புதிய திசை மாறி அதிமுக வந்து வேற ஒரு தன்னுடைய தலைமையில் வேற கூட்டணி அமைக்கிறதுக்கான முயற்சி கூட எடுப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா கடந்த காலங்களில் வந்து இப்போ பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சுருக்காங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்காகவும் இருக்கலாம், 2021 சட்டமன்ற தேர்தலுக்காகவும் இருக்கலாம். இந்த தேர்தலில் இந்த கூட்டணிக்கான அந்த கணக்குகள் இருந்த அந்த காலகட்டத்தில் இருந்த டிஃபரன்ஸ் வேறு இருக்குது. இப்போ அதோட டைனமிக்ஸே சேஞ்ச் ஆகியிருக்குன்னு சொல்லலாம் எலெக்ஷன்ஸ்னால. திமுக வந்து டாமினேட் ஆகுது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, திமுகவோட கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. இப்போ இந்த கூட்டணி வந்து எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? இப்போ நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்தளவில் அவங்க வந்து பிஜேபி கூட்டணியை வந்து ஒரு நிர்பந்தம் காரணமாக தான் வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துருக்காங்க. அதிமுகவுடைய கேடர்ஸ்க்கும் சரி அவங்களுடைய ஆதரவாளர்களுக்கும் சரி பிஜேபி கூட்டணியில் சுத்தமாக விருப்பம் கிடையாது. அவங்க கூட்டணி வச்சு கூட்டணி கட்சிகளை வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்க. அவங்க வந்து கூட்டணி கட்சிகளை நாளடைவில் பலவீனப்படுத்தி கொண்டு தாங்கள் உயர்ந்து பலப்பட்டு வந்துடுவாங்க. இது வந்து அவங்களோட கூட்டணி வைக்கிறதுன்றது வந்து தற்கொலைக்கு சமமானது அப்படின்னு. ஆனால் ஒரு நெருக்குதல் காரணமாக வைக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு வச்சிருக்கிறாங்க. அதுவே இமேஜ் வந்து பயங்கரமாக ஸ்பாயில் ஆகிருக்கு. இப்போ வந்து அவர் வந்து தன்னிச்சையாக வந்து இது கூட்டணி ஆட்சி தான், நீ தனியாக வந்து நீ ஆட்சி பண்ணிட முடியாது அப்படின்னு அவர் தனிப்பட்ட முறையில் அவரே முடிவெடுத்து சொல்கிறாருன்னும் போது அப்படி சொல்லி அதை வந்து என்னென்னு ஆழமிட்டு பார்க்குறாரு. அப்போ இதில் வந்து சரியான ரியாக்ஷன் கொடுக்காட்டி இப்போ தேர்தலில் நிற்கும் போதே பிஜேபியும் ஆட்சி தமிழ்நாட்டில் வருது அப்படின்னாலே தமிழக வாக்காளர்களுடைய மைண்ட் செட் வந்து அதிமுக பாஜக கூட்டணியை கண்டிப்பாக தோற்கடிக்கணும் அப்படின்னு மனநிலையில் போய் நிற்கும். ஏன்னா பிஜேபி இங்கே கால் ஊன்றதை எவன் தடுக்கிறானோ அவன் தான் ஹீரோ. பிஜேபி ஆன்டி பிஜேபி ஓட்டு தமிழ்நாட்டில் மிக பெரிய அளவில் கணிசமாக இருக்குது. அது வந்து அதிமுகவுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கிடச்சிக்கிட்டு இருந்தது. ஏன்னா சிறுபான்மையினர் அந்த காலத்துலேருந்து சிறுபான்மையினர் ஓட்டு அது இதெல்லாமே அதிமுகவுக்கு உண்டு. இன்றைக்கு வந்து இந்த மாதிரி சொன்னது மூலமாக ஆன்டி பிஜேபி ஓட்டு எல்லாத்தையும் திமுக பக்கம் வந்து அமித்ஷா தள்ளி விடுறாரு, திமுக பலப்படுத்துறாரு.
இப்போ வந்து அமித்ஷா போன முறை வந்து திருப்பரங்குன்றத்தில் திருப்பரங்குன்ற மலையை வந்து சிக்கந்தர் மலையா வந்து திமுக சொல்லக்கூடிய தைரியம் எப்படி வந்ததுன்னு கேட்குறாரு. அந்த வார்த்தை எப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக வந்து இஸ்லாமியர்களுக்கு அரணாக இருக்கிறது அப்படின்றது அவரே சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கு. திமுக அப்படி சொல்லலை. அது சிக்கந்தர் மலை, முருகன் மலை இல்லை அப்படின்ற இதெல்லாம் திமுக சொல்லலை. திமுக சொன்னதாக இவர் சொல்லி திமுகவுக்கு ஒரு பெருமையை தேடி தர்றாரு. ஆனால் இங்கே இருக்கிற இந்துக்களுக்கு தெரியும் திமுக அப்படி சொல்றதுக்கு அதுக்கு தைரியம் கிடையாது. அவனே முருகன் மாநாடு நடத்திக்கிட்டு நானும் வந்து சாமி பக்தன் தான், நானும் இந்துக்களுடைய ஆதரவாளன் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திமுகவை பொறுத்தளவில் அட் ப்ரெசென்ட் இன்னைக்கு வந்து அது இந்து விரோத கட்சி இல்லைன்றது மக்களுக்கு வந்து பிரத்யட்சமாக புரியுது. யாரும் வந்து எப்பா அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கப்பா, திமுக அந்த மாதிரி கிடையாது. ஒரு காலத்தில் அவங்க வந்து கடவுள் எதிர்ப்பு எல்லாம் பேசியிருக்கலாம். இன்னைக்கு வந்து அவங்க வந்து திமுக அமைச்சர்களே வந்து நிறைய வந்து கோயில் என்ன போனால் நிறைய டொனேஷன் கொடுக்குறாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க குடும்பத்து பெண்களே வந்து சாமி கும்பிட்றாங்க. அதனால வந்து திமுக வந்து இந்து விரோத கட்சி, கடவுள் எதிர்ப்பு கட்சி அப்படிலாம் சொல்லி இன்னைக்கு வந்து மட்டம் தட்ட முடியாது அப்படின்றது தமிழக வாக்காளர்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இப்போ அப்படிப்பட்ட விஷயத்தில் நீங்கள் மறுபடியும் வந்து பழைய கதையை பேசிக்கிட்டு அல்லது கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாமல் நீங்கள் வந்து திமுக வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்க மாதிரி நீங்கள் ஒரு தோற்றம் காட்டுறீங்கன்னா அது என்ன ஆகும்னா ஒட்டுமொத்த முஸ்லீம்னா ஆமாப்பா நமக்கு திமுக தான் அமித்ஷாவே சொல்கிறாரு, அப்போ அதிமுக காப்பாற்றுறது நம்மளை அவங்க டோட்டலாக இந்த பக்கம் போயிடுவாங்க. ஒருவேளை அதிமுக வந்து டைல்யூட் பண்றதுக்காக இந்த வேலையை அவர் செய்யறாரா சார்? டிஎம்கேக்கு ப்ரோவா இது போகிறதுனால அதிமுகவுக்கு வரக்கூடிய ஓட்டு பேங்க் எல்லாமே அப்படியே சப்ரஸ் ஆக வாய்ப்பு இருக்கு இல்லையா சார்? நிச்சயமா அதுதான் அவர் செய்கிறார். அவர் என்ன பிஜேபியினுடைய தொலைநோக்கு பார்வை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன்டி பிஜேபி எப்படி இருக்கோ ஆன்டி டிஎம்கேன்றது அது பிஜேபியாக தான் இருக்கணும், அதிமுகவாக இருக்கக்கூடாது. ஏன்னா முன்ன வந்து ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்களோட டாமினேஷன் இருந்தது, அவங்களுக்கான அந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் இருந்தது. ஸோ அவங்க எடுக்கிறது தான் வந்து கமாண்டாக இருக்கும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இங்கே நடக்கும் அப்படின்றது. இப்போ அந்த மாதிரியான ஒரு டைனமிக் லீடர்ஷிப் இங்கே குறையுதோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? நிச்சயமாக. அதாவது திமுக எதிர்ப்புலையும் ஒரு பெரிய அளவில் தீவிரம் காட்டலை. இபிஎஸ் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வந்து திமுகவை எதிர்க்கிறதுக்கு தயக்கப்படுறாரா என்னன்னு தெரியல. பெரும்பாலான விஷயங்களில் அண்ணாமலை எதிர்த்த அளவுக்கு திமுக எதிர்த்த அளவுக்கு அதிமுக தலைவர்கள் எதிர்க்கலை. அப்போ ஆன்டி டிஎம்கே அப்படின்ற ஒரு வாக்கு வங்கி வந்து அதிமுகவுக்கு இதுவரைக்கும் பலம் கொடுத்துக்கிட்டு இருந்தது அதுதான். அது வந்து மெல்ல 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 வந்து பிஜேபி பக்கமும் நகர ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து அதிமுக வந்து கவனிச்சாங்களா என்னன்னு தெரியல. பட் இதை கவனிக்காட்டி அவங்களுக்கு எதிர்காலம் கிடையாது. சார் இப்போ தொடர்ச்சியாக அறிக்கைகள் கொடுக்குறாரு, ட்வீட்லாம் போடுறாரு, நிறைய விஷயங்கள் பற்றிலாம் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கவனம் ஈர்க்கிறாரு. யங்ஸ்டர்ஸ் மத்தியில் எந்த அளவுக்கு ஈர்ப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது சார்? ரொம்ப கஷ்டங்க. அதாவது அதிமுக வந்து யங்ஸ்டர்ஸை ஈர்ப்பதற்கான வாய்ப்புன்றது வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு அரசியலில் ரொம்ப யார் வீரியமாக செய்கிறாங்களோ அவங்க மேலே தான் ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அதனால தான் அண்ணாமலைக்கும் ஒரு அந்த மாதிரியான ஒரு ஈர்ப்பு கிடைச்சது. சீமானுக்கும் ஒரு பெரிய ஒரு மவுசு ஏற்பட்டிருக்குது. காரணம் எல்லாரையும் போட்டு அடித்து நொறுக்கிறாரு அவர். இந்த மாதிரி பேசுறதுக்கு எவனுக்கு தைரியம் இருக்கு? திமுக தப்பு செஞ்சாலும் அதை தட்டி கேட்குறாரு, பிஜேபி தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்குறாரு, எல்லாரையும் செலக்ட் பண்ணி கேட்குறதுக்கு ஒரு தைரியம் இருக்குது அவர்கிட்ட. அவங்க யங்ஸ்டர்ஸ் வந்து அவருக்கு மேலே ஒரு ஆர்வமாக பார்க்குறான். அந்த மாதிரியான ஒரு லீடர்ஷிப் வந்து இன்னைக்கு வந்து அதிமுகவில் ஒரு பற்றாக்குறையாக இருக்குது. ஜெயலலிதா வந்து இருந்தால் ஜெயலலிதா வந்து ஒரு சிம்மமாக இருந்தாங்க. அவங்க யாரையும் எதிர்ப்பாங்க, யாரும் அவங்கள வந்து மிரட்டி பண்ணி வைக்க முடியாது அப்படின்ற ஒரு இமேஜ் ஆல் இந்தியா லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இப்போ அப்படிப்பட்ட கட்சிக்கு ஒரு தலைவராக வந்திருக்கிறவர் வந்து ஜெயலலிதாவுடைய வாரிசாக குறைந்தபட்சம் அந்த அம்மாவுடைய குணநலன்களில் சிறிதளவாவது இருக்கணும் இல்லையா? அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான் சார். இப்போ ஒரு சில இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, பார்த்துருப்பீங்க. கொக்கைன் ரிலேட்டடான ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. அதிமுக முன்னாள் நிர்வாகி அவர் வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ்ன்னு சொல்லப்படுது. பிரபல நடிகர்கள் 2 பேரை வந்து போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க, கைது செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு பின்னடைவு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது? ஏன்னா இதை வந்து திமுக சார்ந்தவர்கள் பேசக்கூடிய காணொலிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலவீனத்தை ஏற்படுத்த போகுதா சார்? இப்போ ஆட்சியில் இருக்கிறது வந்து திமுக தான், அதிமுக கிடையாது.
இந்த போதைப் பொருள் பழக்கம்ன்றது வந்து சகல கட்சிகள்லையுமே இருக்கு. சரிங்களா? சற்று ஒரு ஏறக்குறைய ஒரு ஓராண்டு 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து திமுகவுடைய நிர்வாகி ஜாபர் சாதிக் அப்படின்ற ஒருத்தர் வந்து இது மாதிரியான போதை கடத்தல் விவகாரத்தில் வந்து கைதானார். அவர்கிட்ட கிட்டத்தட்ட 2000 கோடி அளவு பெருமானம் உள்ள போதைப் பொருள். இது வந்து ரொம்ப அதை ஒப்பிடும்போது மிக 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 ஒரு சில கிராமங்கள் வச்சிருக்கிறாரு. 2 3 பேருக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு, வாங்கி கொடுத்துருக்காரு. பெரிய அளவில் இதில் பிஸ்னஸில் ஈடுபட்டதா ஒன்றும் செய்தி இல்லை. இது வந்து அதிமுக சப்போர்ட்டுக்காக சொல்லலை, யதார்த்தத்தை சொல்கிறேன் நான். இப்போ இந்த விஷயம்ன்றது வந்து அந்த அதிமுக நிர்வாகி அவர் பிரபலமானவர் அல்ல. இப்போ கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த்ன்றவரும் இன்னைக்கு லைம்லைட்டில் இல்லை. அவர் வந்து அவர் மார்க்கெட் இல்லாமல் இருக்கிறார். யதார்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய திரைத்துறையில் இருக்கக்கூடிய உச்சபட்ச நட்சத்திரங்கள் ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த போதை கலாச்சாரம் வந்து இருக்குது. அவங்க வந்து அடிக்கடி வந்து வீக்கெண்டில் வந்து ஈசிஆர் ரோட்டில் இல்லை ஓஎம்ஆர் ரோட்டில் ஒரு பெரிய பங்களாவில் கூடி அல்லது வந்து நட்சத்திர ஹோட்டல்களில் கூடி இரவு முழுக்க கூத்தடிக்கிறாங்க. இந்த மாதிரியான பழக்கம் இருக்குது அப்படின்றது வந்து பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. சுசித்ரான்றவங்க வந்து இது வந்து ஓப்பனாகவே வந்து பல நேர்காணலில் சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் வந்து இன்றைய திமுக அமைச்சர்கள் வீட்டு பிள்ளைகளும் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, பெரிய தொழிலதிபர்கள் வீட்டு பிள்ளைகளும் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, பெரிய பெரிய அதிகாரிகள் வீட்டு பிள்ளைகளும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு ரொம்ப காலமாக தமிழ்நாட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு. இன்றைக்கி செல்வாக்கு இல்லாத ஒரு நடிகர், ஒரு சில நடிகர்கள், ஒரு சில ஆட்களை நீங்கள் பிடிச்சிருக்கீங்க, நல்லது. நான் என்ன கேட்குறேன்னா, யாருக்கு தவறு செஞ்சாலும் தவறு தான் அது. ஒரு குற்றத்தை வந்து ஒரு பலகீனமானவன் செஞ்சதை நான் பிடிச்சிட்டு நான் வந்து அதெல்லாம் அதை தடுத்துட்டேன், நடவடிக்கை எடுத்துட்டேன்னு நீங்கள் காட்டுறதை விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக திரைப்படத்துறையில் வந்து எவ்வளோ பெரிய நடிகர்கள் செய்தாலும் இந்த சுசித்ரா சொன்னபடி நான் சொல்கிறேன், இது என்னுடைய கருத்து கிடையாது. கமலஹாசன் இந்த மாதிரி ஈடுபடுறாரு, தனுஷ் ஈடுபடுறாரு, அனிருத் ஈடுபடுறாங்க, திரிஷா ஈடுபடுறாங்க, எல்லாமே அந்த அம்மா சொன்னது தான். ஏன்னா அவங்களோட சேர்ந்து இவங்களும் ஈடுபட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இவங்க பேசுனாங்க. இப்போ இந்த செய்திகள் வந்தபோது ஆட்சியில் இருந்த திமுக என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? என்ன நடவடிக்கை எடுத்து அதை தடுத்தீங்க? எதுவுமே கிடையாது. இது வந்து இந்தியா முழுக்க இந்த மாதிரி வந்து பணம் வந்து அபரிமிதமாக இருக்கக்கூடிய கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே அவங்க ரொம்ப சுதந்திரமாக தங்களை கருதக்கூடியவங்க, சட்ட திட்டங்களுக்கு உட்படாதவங்களா தங்களை நினச்சிக்கிறவங்க. அப்போது அவங்கள வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, சட்டம் ஒழுங்கு, நீ யார் தப்பு பண்ணாலும் நடவடிக்கை பாயும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கணும் அவங்களுக்கு. துணை முதலமைச்சரே நம்ம ஃபீல்டில் இருந்து போனவர் தான், நம்மளுக்கு தோஸ்து தான், நம்ம மேலாம் கை வச்சிருவாங்களா அப்படின்ற அளவுக்கு அவங்க யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாரும் அவங்களோட தொடர்பில் இருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தில் திமுக வந்து பாரபட்சமற்ற ஒரு நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் அவங்க மேலே நம்பிக்கை வரும். இதில் வந்து அதிமுக மேலே வந்து ஒரு நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. சார், இப்போ அதிமுக கூட்டணி பாஜகவோட இருக்கும் பொழுது பாஜக, அதாவது இந்து முன்னணி நடத்தி இருக்கக்கூடிய அந்த மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு, இந்த மாநாட்டுக்கு பிறகாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அங்கே கலந்துக்கிட்டதும் சர்ச்சையாக இருந்தது. ஏன்னா அங்கே ஒளிபரப்பப்பட்ட காணொலியில் பார்க்கும் பொழுது பெரியாரையும் அண்ணாவையும் கருணாநிதி அவர்களையும் விமர்சிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுகவோட அடிநாதமாக இருக்கக்கூடிய அந்த கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாவை விமர்சித்தது தான் பெரிய பேசுபொருளாக இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது சார், இப்போ நீங்கள் வந்து இவங்க பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து மதவாத அரசியலை பேசி தான் அவங்க வந்து வளர்ந்தாங்களே. தமிழ்நாட்டில் மக்களுடைய பிரச்சனைகள் இருக்கும்போது மக்கள் பிரச்சனைகளை பேசாமல் அவங்க வந்து இந்த முருகன் மாநாடுன்னு ஒன்று நடத்துகிறாங்க. அந்த பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகன்னாலே ஒரு மிக பிரம்மாண்டமான கூட்டம் கூடும். அது திருச்செந்தூர் சூரசம்காரமாக இருந்தாலும் சரி, வைசாகி விசம், எந்த ஒரு முருகன் திருவிழாவாக இருந்தாலும் சரி, மிக மிக பிரம்மாண்டமான கூட்டம் கூடும். அது வந்து நீங்கள் அறுபடை வீடையும் ஒரே இடத்துல தரிசிக்கலான்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு பெரிய கூட்டம் வந்து வருது. அப்போ அப்படி வரும்போது அந்த கூட்டத்தினருடைய மனநிலையில் வந்து நீங்கள் வந்து அன்பு, அகிம்சை, ஒரு சகோதரத்துவம், ஒரு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை நீங்கள் கொண்டு வந்து ஏன்னா நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா அது வந்து ஒரு முருக பக்தர்கள் மாநாடுன்னும் போது அது முருக பக்தர்கள் மாநாடாக நடந்திருந்தால் அங்கே வந்து பக்தர்களுக்கு ஒரு விதமான ஒரு பிடிப்பும் ஒரு மரியாதையும் அவங்க மேலே ஏற்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் என்னென்னா முருகனுக்கே ஆபத்து வந்துருச்சு, முருகனையும் நம்ம தான் காப்பாற்ற போகிறோம், ஏன்னா எல்லாரும் வாங்க எங்கள் பின்னாடி அணி திரளுங்க, இந்துக்களுக்கு எதிரானவர்கள்லாம் ஒழிக்க போகிறோம்
இப்படிலாம் நீங்கள் பேசும்போது தமிழ்நாட்டில் அதுக்கான பிரச்சனையும் இல்லை. யாரும் முருகனையும் எதிர்க்கல, யாரும் இந்துக்களை எதிர்க்கல. நீங்களா வந்து காற்றுல வந்து வால் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போ இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு இதை உருவாக்குறாங்க. இப்போ இந்த அரசியலை வந்து இவ்வளவு தூரத்துக்கு அரசியலில் பக்குவப்பட்ட அதிமுக தலைவர்கள் அங்கே உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறதுன்னு இருக்குல்ல, இது மிகப்பெரிய முட்டாள்தனம். நாங்க பார்க்கல, அந்த காணொலியை நாங்க பார்க்கல, எங்களுக்கு பார்க்கிற பக்கத்துல வாய்ப்பு இருக்கவங்க இல்லை பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், நீங்க காணொலியை பத்தி நான் பேசல. நீங்க மேடையில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது அங்க இந்து முன்னணி தலைவர்களும் பிஜேபி தலைவர்களும் பவன் கல்யாணம் என்ன பேசுறாங்க, மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் பேசுறாங்களா, மக்கள் பிரச்சனைகளை பேசுறாங்களா? எதுவுமே பேசல. அவங்க வந்து வெறுப்பு அரசியலை, வன்ம அரசியலை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவுக்கு அந்த மாதிரியான ஒரு அரசியலில் உங்களுக்கு தொடர்பே கிடையாது. இது வரைக்கும் உங்களுக்கு சரித்திரமே அது கிடையாது. நீங்கள் வந்து பொருத்தமில்லாத ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு இதை போடுறான், அது நான் பார்க்கலன்னு வேற சொல்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இல்லை. அதாவது நீங்கள் வந்து அவங்ககிட்ட வந்து விலகி நிற்கணும். நீங்கள் வந்து கூட்டணி வைக்கிறீங்க, வச்சுட்டீங்க. ஆனாலும் கூட அவங்களுக்கு ஏன் முழுமையாக ஒத்து போகிறீங்க? நீங்கள் ஒரு தனி கட்சி, அவங்க ஒரு தனி கட்சி. அவனை நடத்துகிற எல்லா மாநாட்டிலையும் நீங்கள் கலந்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவன் ஏதோ முருக பக்தர்கள் மாநாடு நடத்திட்டு இருக்கான், அது நீங்கள் கலந்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. நாங்கள் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் அரசியல் பேசியிருக்காங்களே சார். அரசியலைத்தான் பேசுனாங்களே, முருகனை பற்றி என்னத்தை பேசலாம்? ஒன்றும் பேசலை. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு ரொம்ப ஒரு விரும்பத்தகாத ஒரு அரசியலை வந்து தமிழ்நாட்டில் வந்து முன்னெடுக்கிறதுக்காக இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், பாஜக போன்ற தீய சக்திகள் முயற்சி பண்ணும்போது அதை வந்து தடுப்பதற்கு யார் வந்து சக்தியானவர்களோ அவர்களைத்தான் வந்து தமிழக வாக்காளர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர, நீங்கள் அதை வந்து நாங்கள் பார்க்கல, கவனிக்கலை, வேடிக்கை பார்த்தோம், ஐயோ நாங்கள் அதை வந்து ஏற்றுக்க முடியாது, அண்ணா எங்கள் குருதியில் ஓடக்கூடியவர், எங்களுடைய முன்னோடி, அவர் ஒரு நொடி கூட நாங்கள் விட்டு கொடுக்க முடியாதுன்றது பின்னாடி நீங்கள் சொல்லாதீங்க. அது முன்னாடியே சொல்லியிருக்கணும். அவங்க ஏற்கனவே அண்ணாவை வந்து கேவலப்படுத்தினவர் அண்ணாமலை. பன்னீர் பேசினவர் தானே, ஜெயலலிதாவை கேவலப்படுத்திருக்காரு. யாரும் அவங்கள விட்டு வச்சாங்க? யாரையும் விட்டு வைக்கல. அவங்களுடைய முதல் நோக்கமே திராவிடத்தை அழித்து திராவிட தலைவருடைய இமேஜை சுக்குநூறு ஆக்குறது தான் அவங்களுடைய டோட்டல் டார்கெட்டு. அதை அவங்க ஒழிச்சு கூட வைக்கல, வெளிப்படையாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் தானே அவங்க பின்னாடி போய் சேர்ந்துட்டு அப்புறம் வந்து நீங்கள் வந்து சமாளிக்கிறீங்க. உங்களை பார்த்தா பரிதாபம் வருமா, இல்லை மரியாதை வருமா? இது என்ன இடத்துக்கு கொண்டு போய் விட போகுதுன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, மேலும் மேலும் பலவீனத்தில் தான் உங்களை கொண்டு போய் விடும். அதிமுகவுடைய தயக்கமும் கோழைத்தனமும் இன்னைக்கு வந்து அவங்கள வந்து மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தி விடும். பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க, மிக்க நன்றி சார். நன்றி.